வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே. லாஸ்ட் டெஸ்ட், அதாவது ப்ரிப்பரேஷன் ஃபார் த T20 வேர்ல்ட் கப்பு 2 டீமுக்கும் முடிஞ்சிருக்கு. தட் இஸ் நியூசிலாந்து அண்ட் இந்தியா. இந்தியா ஃபைனலி எண்டிங் அப் த சீரீஸ் வித் அ கன்வின்சிங் 4-1 வின். அதாவது என்ன சொல்றது, இப்போ கம்பீரை பொறுத்த வரைக்கும், சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் இந்த 4-1 சீரீஸ் விக்டரி இஸ் அ குட் திங் டு டேக் இட் டு த T20 வேர்ல்ட் கப் வித் கான்ஃபிடன்ஸ். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா அவங்களுக்கு என்னன்னா, அவங்களோட பிளேயிங் காம்பினேஷன் T20 வேர்ல்டு கப் போறதுக்கு முன்னாடி யார் ஆடுறது, இங்க இவரை கொண்டு வரதா, அவரை அங்க கொண்டு வரதா, இங்க இவரை கொண்டு வரதா, அப்படி யோசனையில போன டீம் ஜெயிச்சுதான் சரித்திரமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டோர்னமெண்ட் குவிக்கா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சூப்பர் எயிட்ஸ்ல ஒரு 3 மேட்ச், செமிஃபைனல், ஃபைனல். இது மற்ற டோர்னமெண்ட் மாதிரி உங்களுக்கு 10 மேட்சோ 12 மேட்சோ அந்த மாதிரி ஆடி வர்றது கிடையாதுங்கும் போது, நீங்க மிடில் ஆஃப் த டோர்னமெண்ட்ல ரிசல்ட்ஸ் சரியா வரல, அப்ப நீங்க உங்க காம்பினேஷனை சேஞ்ச் பண்ண பாக்குறீங்கன்னா, தட் இஸ் வேர் த ப்ராப்ளம் கம்ஸ். அந்த ப்ராப்ளம் இப்ப when இந்தியா கோஸ் டு T20 வேர்ல்ட் கப் சுத்தமா கிடையாது. அவங்களுக்கு காம்பினேஷன் என்ன அப்படின்றது கண்டிப்பா கரெக்டா பர்ஃபெக்டா தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ திருவனந்தபுரத்து வருவோம். இப்போ என்ன சொல்றது, ஒரு லெவலுக்கு மேல சில சமயம் நீங்க பாக்குறீங்க 270 220, இதுல 2 விதமா இத நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம். ஒன்னு, திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் பிக்சர்ஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு கெட். ரெண்டாவது, உங்க அப்ரோச், யுவர் ஆட்டிடியூட் ஆஸ் அ bowling யூனிட் when the batsman is coming ஹேமர் அண்ட் டாங்ஸ், பால் ஆஃப்டர் பால், ட்ரெண்ட் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. இப்போ பாக்குறாங்க இந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ் டாமால் டீமில் 2 டீமும் எல்லா டீமுமே அடிக்கிறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் பாருங்க, இங்கிலாந்து ஸ்ரீலங்கா சீரீஸ் பாருங்க, பாகிஸ்தான் பாருங்க, பாகிஸ்தானும் இன்னைக்கு 198 அடிச்சாங்க. ஸோ அப்படிங்கும் போது இப்போ ஆஸ் அ போலிங் யூனிட் நீங்க எப்படி யோசிக்கணும்னா, நாட் டு டேக் த எஸ்கேப் ரூட் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அடிதான் வாங்குவீங்க. இப்ப உங்களுக்கு நீங்க கேட்பீங்க, என்ன பண்ணணும்னு சொல்றீங்க, அதைத்தான் திருப்பி சொல்லுவேன். ஒரு ஸ்பின்னர் அப்படின்னா அடிக்கிறாங்க அப்படின்னா பேச வேரி பண்ணணும், தைரியமா தூக்கி போடணும், தில்லுக்கு துட்டு வா இறங்கி அடி பரவாயில்ல, I'll try and beat you in the air. என்ன பண்றாங்க, வைட் ஆஃப் த கிரீஸ் போய் காலில் சொருகிறாங்க, இல்லைன்னா வைட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து வைடா போடுறாங்க, ஸ்பின்னர்ஸ் யார்கர்ஸ் போடுறாங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பவர் பிளேல யூ ஹேவ் டு ஸ்ட்ரைக். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்றாங்க, த டேக்கிங் எஸ்கேப் ரூட். ஒரு 6 ஓவர்ல ஒரு 58னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ன்றாங்க. 6 ஓவர் 58 நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல கிடையாது. யூ நோ தட் யூ ஆர் கோயிங் டு கெட் பிளாஸ்டிக் ட்ராக்ஸ். யூ நோ த பேட்டிங் டீம் இஸ் கோயிங் டு கம் ஹேமர் அண்ட் டாங்ஸ் அகேன்ஸ்ட் யூ ரைட் ஃப்ரம் ball 1 to ball 120. அப்படிங்கும் போது அதுலதான் உங்களுக்கு இந்த மைண்ட் செட் எப்படி நீங்க விக்கெட் டேக்கிங் இதுவா கன்வெர்ட் பண்ணணும்ன்றது இம்பார்ட்டன்ட். இப்ப இங்க பாருங்க, இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க, பட் 271 they ended up with. அது என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல. அனதர் சான்ஸ் கிவன் ஃபார் சஞ்சு சாம்சன். ஒரு நிக் எடுத்து போச்சு, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லிப் வச்சிருந்தாங்க, அப்ப அவுட் ஆயிருப்பாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கும் அவுட் ஆயிட்டாரு. ஹானஸ்டி அப்படின்றது அதான் சொல்றேன் உங்களுக்கு. when Gill was playing, when Gill was unfortunately not performing, I raised my voice against Gill saying that someone else has to get a chance. That is Sanju Samson. இப்ப சஞ்சு சாம்சன் 5 மேட்ச் ஆடி இருக்காரு, 46 ரன் அடிச்சிருக்காரு. இதை ரெண்டாவது T20ல இருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான். இஷான் கிஷன் ஒரு வேற மாதிரி ஃபார்ம்ல இருக்காரு. இஷான் கிஷன் ரன் அடிச்சார்னா they have no other option when திலக் வர்மா comes back, because Ishan Kishan being a wicketkeeper top order batsman is a like replacement, has to take Sanju Samson's place. அதுதான் நியாயம். இப்ப நமக்கு ஒரு பிளேயரை பிடிக்கும் அப்படின்ற ஒரு இதுல we are giving our analysisனா I am letting my viewers down. அது இது எதுவுமே கிடையாது. அப்படிங்கும் போது சஞ்சு சாம்சன் has been given enough opportunities. அவரு ஒரு எந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல இருக்காருன்னா, ஒரு புதகுழியில விழுந்து எழுந்திருக்க முடியாம கஷ்டப்படுற அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காரு. அந்த மாதிரி ஒரு கிரேட் பிளேயர், ஸ்கில்ஃபுல் பிளேயர் இஸ் நாட் பர்ஃபார்மிங்.
Gill is also a great player. Gill is also a skillful player. Gill was a vice captain for the T20 side. When he was dropped for the betterment of the team, the same case now applies for Sanju Samson. That is an absolute bottom line. அது எந்த சந்தேகமும் கிடையாது. அதைத்தான் ஏன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து அபிஷேக் சர்மா இஸ் பிளேயிங் ஹை ரிஸ்க் மோட்டார் கிரிக்கெட், இறங்கி நொறுக்கிறாரு. அபிஷேக் சர்மா வித் த கைண்ட் ஆஃப் the style of play is having can never ever be consistent at all one bit. அப்படிங்கும் போது இன்னொரு ஓப்பனர் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டண்டா இல்லை அப்படின்னா, அபிஷேக் சர்மா அவுட் ஆறாரு, இன்னொரு ஓப்பனர் அவுட் ஆறாருன்னா, மூணாவது விக்கெட் வேகமா பவர்க்குள்ள பிளேக்குள்ள விழுந்ததுன்னா you're going to be big trouble in World Cup. That's an absolute bottom line. So need someone who's in form, who's in confidence, who's taking the bowlers on. That is Ishan Kishan. That's a bottom line. இன்னைக்கும் அபிஷேக் சர்மா வந்து ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாரு. லாக்கி ஃபெர்குசன் போல்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒன்லி ஒன் திங், சூரியகுமார் யாதவ் வந்து செகண்ட் ஓடிஐல இருந்து அந்த பழைய சூரியகுமார் யாதவ் தெரியுது. இஷான் கிஷன் பியூட்டிஃபுல்லா ஃபர்ஸ்ட் 10-12 பால கரெக்டா ஆடினாரு, அவசரப்படாம ஆடிட்டு அதுக்கப்புறம் ஒரு கியருக்கு அவர் போனார் பாருங்க. தட் இஸ் ஹர்திக் பாண்டியா இஸ் ஆல்சோ அனதர் கை ஆல்வேஸ் ரிஃப்ளெக்ட். வந்ததும் டம்மால் டிமில் அடிக்கிறாரு. உங்களுக்கு அதுதான் வந்து இப்ப நான் எப்படி சொல்லுவேன்னா, டாப் 3ல ஒரு ஆங்கர் இருக்கணும், அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல வந்து ஒருத்தர் வந்து அடிச்சும் ஆட தெரியணும், அணைச்சும் ஆட தெரியணும். தட் இஸ் ரிங்கு சிங், விச் யூ ஆர் ரியலி பிளெஸ்ட் டு ஹேவ் ஹிம். அண்ட் தென் சிவம் துபே, சிக்ஸர் துபே. அப்படிங்கும் போது இதுதான் ரைட் காம்பினேஷன் வித் அக்ஷர் பட்டேல் கம்மிங் அட் நம்பர் 8. ஸோ அவங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அன்பார்ச்சுனேட்லி சஞ்சு சாம்சன் ஹேஸ் டு மேக் அவுட் ஃபார் Tilak Verma, and that is going to be the playing 11 they are going to go with. இப்போ எப்படி போயிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து 6 ஓவர்ல இப்போ அபிஷேக் சர்மாவும் அவுட் ஆயிட்டாரு. இப்போ வந்துட்டு இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல வந்து ஒரு 54 for 2, நம்ம 60 வரணும் அப்படின்னு சொன்னோம். 54 for 2 இஸ் நாட் பேடு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா ஆடிட்ட இஷான் கிஷன் அங்கேயே உங்களுக்கு வந்து டெம்போ வந்து ஏத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ உங்களுக்கு 10 ஓவர் வரும்போது 102 for 2. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன, அந்த 11 to 15 ஃபேஸ்ல will you believe it or not, India scored 86 runs with a loss of 1 wicket. At the end of 15 overs they were 188. That is just unreal batting என்ன பொறுத்த வரைக்கும். அப்படியும் பாத்தீங்கன்னா இஷோதி எல்லாம் வந்து எப்படி ட்ரை பண்ணாருன்னா, இப்ப பாருங்க உங்களுக்கு சாண்ட்னர் வந்து 4 ஓவர்ல 60 ரன்னு, இஷோதி வந்து 3 ஓவர்ல 48 ரன்னு. Even though I said that the economy between seamers and spinners is not an issue, spinnersலாம் பெருசா இங்க வந்து இதுக்கெல்லாம் வரவே மாட்டாங்க, both of them will get hit அப்படின்னு. But someone that quality of Santner going for 60 in 4 overs, Sodhi going for 48 in 3 overs, Santner 15 and over, Sodhi வந்து 18 and over, 16 and over, Santner 15 and over அப்படிங்கும் போது you absolutely got no respect at all. Our over 54 for 2, in my opinion, I would say that the tick mark for New Zealand, advantage New Zealand. அதுக்கப்புறம் இந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஒரு அடி அடிச்சாங்க பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பியும் பாத்தீங்கன்னா அடுத்த வந்து லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல 5 ஓவர்ஸ்ல நிறுத்தவே முடியாதுன்னு சொன்னோம். 83 for 2. யோசிச்சு பாருங்க, நான் சொன்னது 190, 200, 271 நீங்க கொடுக்குறீங்கன்னா, please don't complain about the pitch, please don't complain about the surface, please don't complain about the outfield. Unfortunately the bowling has been absolutely below par. அதான் நான் சொன்னேன், நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரிப்பேர்டா வருவாங்க. கண்டிஷன்ஸை பார்த்து என்ன லென்ஸ் அடிக்கணும், என்ன லைன் அடிக்கணும், எப்போ வைட் ஏர்கட் போடணும், எப்போ ஸ்ட்ரெயிட் ஏர்கட் போடணும், ரொம்ப பிளான்டா பியூட்டிஃபுல்லா வருவாங்க. இந்த 5 T20லயும் இந்த 4-1 சீரீஸ் தோத்ததுக்கான காரணம், I didn't see that intelligence what you normally expect from New Zealand. Unfortunately, that is an absolute bottom line I can talk about. 271 வந்தாங்க. இதே வந்து இப்ப 271 டார்கெட்னா நீங்க எப்படி கிரிக்கெட் ஆட முடியும் சொல்லுங்க பாப்பா? கிட்டத்தட்ட 13.5 runs and over right from ball 1 for 120 balls-னா எப்படி ஆடுவீங்க? அந்த ஃபின் ஆலன் சொல்ற it's an absolutely dangerous batsman. போன வருஷம் எங்களோட தான் இருந்தாரு கொட்டா கிளாடியேட்டர்ஸ்ல. அவருக்கெல்லாம் மாட்டிச்சே வச்சுக்கோங்களேன், you can take the game away. ஸோ ஒரு பிளிஸ்டரிங் நாக் ஆடினார் அவரு. இப்போ அவங்க பாருங்க, பவர் பிளேல 79 for 1, 10 ஓவர் முடியும் போது 131 for 2.
They were 30 runs ahead of India. 15 ஓவர் முடியும் போது 171 for 6, இந்தியா வந்து 188 for 3. தட் இஸ் த டிஃபரன்ஸ் வேர் உங்களுக்கு வந்து அந்த சிச்சுவேஷன்ல லான்ச் ஃபேஸுக்கு போகும்போது நீங்க 5-6 விக்கெட் விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். அதுக்கப்புறம் இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு 54 ரன் அடிச்சாங்க கடைசியில. கம்மிங் தேர் சோதி இது எல்லாம் கனாபனா 6 ரிங்கு சிங் அபிஷேக் சர்மாக்கெல்லாம் போலிங் கொடுத்தாரு. 225 வந்தாங்க. அனதர் காம்ப்ரிஹென்சிவ். நீங்க வின் ஃபேக்டர் நம்ம என்ன சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல ஸ்ட்ரைக் பண்ணல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு. 54 for 2 for நியூசிலாந்து, which is a very good effort. 79 for 1 இந்தியா, considering 271. 79 for 1 ரொம்ப ஜாஸ்தி தான். 271 டிஃபெண்ட் பண்றீங்க போது you can always come back to the game by picking up a wicket or two. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேட்டிங்ல உங்களுக்கு வின் ஃபேக்டர் என்னன்னா மிடில் ஓவர்ஸ்ல எப்படி ஆடுறது. ஏன்னா பவர் பிளேயர்ல ரன் வந்துடும், டெத் ஓவர்ஸ்ல ரன் வந்துடும். மிடில் ஓவர்ஸ்ல நீங்க எப்படி ஆடுறீங்கன்னு யூ பிலீவ் இட் ஆர் நாட். இந்த மிடில் ஓவர்ஸ் 9 ஓவர்ஸ்ல இந்தியா ஸ்கோர் 134 கம்பேர்ட் டு நியூசிலாண்ட்ஸ் 92. ஜஸ்ட் இமேஜின் தட். அதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் வந்து இந்த சீரீஸ்ல பவர் பிளேல 8 ஓவர்ல 106 ரன் கொடுத்திருக்காரு. 8 ஓவர்ல 106 ரன் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு வந்து 2 ஓவர்ல 40 ரன் கொடுத்துட்டு and he is ending up with 5 for 51 in 4 overs அப்படிங்கும் போது that is the only thing you got to understand. A guy who's got the ability to strike in the power play, and then even though if he goes expensive, has the character to come back and really do what he did today. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து should play every single game for you. இப்போ வந்து ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு, எனக்கு கேட்டாரு, என்ன சார் பும்ரா வந்து கொஞ்சம் ரன்னு லீக் பண்றாரு சார் அப்படின்னு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா பும்ரா இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா தட் இஸ் வாட் மேட்ச் பிராக்டிஸ் கேன் டூ ஃபார் யூ. அவர் என்ன கேட்டார், ஆக்ஷன் எக்ஸ்ல ஏதாவது பிரச்சனை? ஆக்ஷன்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி தான் அவர் போடுறாரு. கொஞ்சம் ரஸ்டியா இருக்காரு. அவருக்கு வந்து அவர் அடிக்கிற அந்த லென்ஸ், அவரோட இன்னொரு அசட்டு என்னன்னா அந்த ஸ்லோயர் டெலிவரி ஒய்டா போடாம விக்கெட் டு விக்கெட் அந்த ஆஃப் ஸ்டம்ப் பேல அடிக்கிற மாதிரி ஒரு ஷார்ப் ஸ்லோயர் டெலிவரி போடுவாரு. அந்த ஸ்லோயர் டெலிவரிலாம் சரியா விழ மாட்டேங்குது அவருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவரை மாதிரி ஸ்டம்பா அடிக்கிற ஆளு மிட் கிரீஸ்ல இருந்து யாருமே கிடையாது. இப்போ அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் லென்ஸை மிஸ் பண்றாரு. இந்த ஃபின்னால வந்து ஒரு லாங் ஆன்ல ஒரு 6 ஷாட் பாருங்க, அதெல்லாம் ஜஸ்ட் மிஸ்ஸிங் த லென்ஸ் தேர். பும்ராலாம் நீங்க புல்லாம் பிக்கப் புல்லாம் அடிக்கவே முடியாது. ஏன்னா பால் வந்து ஆஃப் ஸ்டம்ப் பெயிலியே துரத்தும் ஒவ்வொரு பாலும். அப்படிங்கும் போது அது இஸ் வெரி ஸ்கிட்டி, இஸ் வெரி குவிக்குங்கும் போது பேக் ஃபுட் பண்ணி டலுங்குன்னு ஸ்டம்ப் அடிச்சிடும் உங்களுக்கு, இல்லைன்னா மேல கொடை எழுப்பிடும். அது எப்போ உங்களுக்கு வரும்னா அவரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணாங்க, அந்த ரொட்டேஷன் பாலிசி. நான் வந்துட்டு இந்த காம்பினேஷன் வந்துட்டு என்னன்னு எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு மாத்தி ஹர்ஷதீப் சிங்கை உட்காத்தி வச்சு, ராணாவாடி பும்ரா உட்காத்தி வச்சு, வருண் சக்கரவர்த்தி உட்காத்தி வச்சு. தட் இஸ் வேர் சம்டைம்ஸ் இந்த சீரீஸுக்கு இந்தியா வந்திருக்கும் போது இந்தியா என்ன பண்ணிருக்கும், you should have played their playing 11 which is going to be the starting 11 for the first match in the T20 World Cup. Should have played all the games barring injuries. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த ரஸ்டினஸ் போகும் உங்களுக்கு. இப்ப எல்லாருமே இந்த ஒரு சில பேட்ஸ்மேனை தவிர பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து உங்களுக்கு அந்த ரொட்டேஷன் பாலிசி பேட்ஸ்மேன் வந்து டாப் 7 மட்டும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணல. ஓகே, அக்ஷர் பட்டேல் இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வந்தாரு. அவரும் வந்து நிறைய மேட்ச் ஆடல சீரீஸ்ல. வருண் சக்கரவர்த்தி ஒரு சில மேட்ச் ரெஸ்ட் பண்ணாங்க, பும்ராவை ரெஸ்ட் பண்ணாங்க, ஹர்ஷதீப் சிங்கை ரெஸ்ட் பண்ணாங்க, ராணாவை ரெஸ்ட் பண்ணாங்க. அப்படிங்கும் போது அது என்ன பண்ணிருக்கணும் அவங்க அப்படின்னா, அந்த சோல் சர்ச்சிங் இந்த சீரீஸ்ல இருந்துடக்கூடாது. போன சீரீஸோட முடிச்சுட்டு இந்த சீரீஸ்ல 5 இதையும் ஆடி இருக்கணும். தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். அக்ஷர் பட்டேல் வந்து பியூட்டிஃபுல்லா போட்டார். அதாவது the most important thing, that's a difference between what Santner offered and what Akshar Patel offered. He not only picked up wickets, he only considered 33 in 4 overs. அவர் எப்படிப்பட்ட ஒரு போலர்னா, ஒரு எக்ஸலன்ட் டிஃபென்சிவ் போலர் who can give you the 32 runs in 4 overs. கச்சாமச்சான் அடிக்க போனீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க. இன்னைக்கு பாருங்க, பும்ரா வந்து 4 ஓவர்ல 58 ரன்னு. இதனாலதான் உங்களுக்கு you need to have another front line fast bowler like Harshdeep Singh who can bring you into the match in any phase by genuinely picking up wickets. அதனாலதான் பும்ரா had a bad day அப்படின்னாலும்
you always don't need to worry because you got someone like Arshdeep Singh to rescue in death overs. ஹர்திக் பாண்டியா அந்த ஒரு இதுல வந்து கௌதம் கம்பீருக்கு பெரிய டிக்கு. ஹர்திக் பாண்டியா நியூ பால்ல சூப்பராக போடுறாரு, அதனால வந்து பும்ரா அவங்க பதுக்கி பதுக்கி வைக்கிறாங்க, which is also good, and பும்ரா will hit the right spots. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர்ல 36 ரன் தான். இமேஜின், இப்ப அவங்க வந்து 3 ஓவர்ல 48 சோதி, 4 ஓவர்ல 60 ரன் சாண்ட்னரு, 4 ஓவர்ல 33, 3 விக்கெட் அட் எக்கானமி ஆஃப் 8.2 அக்ஷர் பட்டேல், 4 ஓவர்ல 36 ரன், ஒரு விக்கெட்டு உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி. அப்படிங்கும் போது யூ கேன் see the difference. That is the most important thing. If you compare the speeds of Indian spinners compared to New Zealand spinners, அதை தான் வந்து ஒரு 2 தேர்ட் ஓடியோ ஏதோ வருண் சக்கரவர்த்தி போடும்போது ஐ ரிஃப்ளெக்டட். எந்த ஓடியோ எனக்கு ஞாபகம் இல்லை. அவரு he was slowing down his pace and allowing the batsman to reach from the crease to play against him. இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, வச்சு ஏத்துறாங்க. நீங்க ஏத்துனீங்கன்னா ஒண்ணுமே, பிளாட் பேட்டிங் ட்ராக்ல நீங்க ஏத்துனீங்கன்னா எந்த பிரயோஜனம் படாது. எல்லாரும் பவர் ஹிட்டர்ஸ் பேக் ஃபுட் போயிட்டு மசில் பண்ணாங்கன்னா, அதுவும் எப்படின்னா ஸ்லோ பாட்டா டைம் எடுத்து வருது, பெருசா வந்து திரும்பலாம் இல்லைங்கும் போது ஈஸியா லென்த்தை பிக் பண்ணீங்கன்னா பேக் ஃபுட் போயிட்டு எவ்வளவு பெரிய கிரவுண்ட் இருந்தாலும் நீங்க 6 அடிச்சிடலாம். அப்பதான் நீங்க அனாலிசிஸ் பண்ணும்போது எந்த பேட்ஸ்மேன், டேரல் மிச்சல் ஃபீட்டை யூஸ் பண்ணார், அவுட் ஸ்லோவா போடக்கூடாது நீங்க. ஸோ மற்றபடி ஒரு சிலர்லாம் வந்துட்டு ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர்னு இருக்கிற எந்த பேட்ஸ்மேனா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பாட் ஆச்சுன்னா தில்லா மேல போடணும், இறங்கி வந்து அடி. ஐ வில் ட்ரை அண்ட் பீட் யூ இன் த ஏர் பிகாஸ் ஐ டோன்ட் ஹவ் மச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பீட் யூ ஆஃப் த பிச். ஏன்னா நாட் மச் ஆஃப் டர்ன் இஸ் ஹேப்பனிங். அப்படிங்கும் போது ஏர்ல பீட் பண்ண பார்க்கணும், ஃபிளைட்ல பீட் பண்ண பார்க்கணும் பேட்ஸ்மேனை. இறங்கி வா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அக்ஷர் பட்டேல் போடுறாரு, வருண் சக்கரவர்த்தி போடுறாருன்னா எப்படி நீங்க ஃபீல்டு வைக்கணும்னா, ஷார்ட் தேர்ட் மேனு, ஷார்ட் ஸ்கொயர் பாயிண்ட், ஷார்ட் கவர் பாயிண்ட், டீப் எக்ஸ்ட்ரா கவர்ஸ், அதுக்கப்புறம் லாங் ஆஃப், ஒரு ஸ்ட்ரெயிட் லாங் ஆன ஒரு கவுக்கானரு, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், ஸ்கொயர் லெக் நல்லா இந்த பக்கம் தள்ளிக்கிட்டு மிட் விக்கெட்டுக்கு ஸ்கொயர் லெக் நடுப்புற ஒரு ஷார்ட் ஃபைன் லெக். ஓகே, அப்ப வச்சுட்டு நீங்க ஸ்லோவா போட்டீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரண்ட் ஃபுட்ல ரீச் பண்ணி ஃபிளாட் ஸ்வீப் அடிக்க முடியாது. நீங்க வேகமா போட்டீங்கன்னா தான் பேஸை யூஸ் பண்ணி ஸ்கொயர் லெக்ல அடிக்க முடியும். ஸோ பேஸை நீங்க வேரி பண்ணீங்கன்னா டவுன் த கிரவுண்ட் தான் நிறைய அடிப்பாங்க. ஸோ அந்த ஃபீல்டை செட் பண்ணி போட்டீங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி அ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் ஆல்சோ, தட் இஸ் கோயிங் டு ஓப்பன் அப் ஃபார் யூ. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இந்தியன் bowlers did. நான் சொன்ன ஃபீல்டை அவங்க வைக்கலன்னாலும் they varied the pace better than New Zealand bowler. ஏங்க சாண்ட்னர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டாப் 3 ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் இந்த வேர்ல்டு ஒயிட் பால் கிரிக்கெட்லன்னா சாண்ட்னர் எப்பவுமே இருப்பாரு. பிஇட் ஓடிஐ, பிஇட் T20. இந்த சீரீஸ்ல அவர் வந்து வரவே இல்லை. இந்த சீரீஸுக்கு எல்லா மேட்ச்ல அடி நொறுக்கிட்டாங்க சாண்ட்னரை. அப்படிங்கும் போது என்னன்னா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவர் ஏன் வந்து அவர் பேஸ் அப்படி ஸ்லோ 79 கிலோமீட்டர் போடுவாரு, நிறைய அதை போடவே இல்லை. That is going to be a cause of concern for New Zealand. பெருசா அவங்க பேட்டிங்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது, பவர் பேக்டா இருக்கு அவங்க பேட்டிங், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி தேர் டேக்கிங் தி எஸ்கேப் ரூட், டிஃபென்சிவ் ரூட் when it comes to bowling. பவர் பிளேல கொஞ்சம் அஃபென்சிவா இருக்காங்க, அதை நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பவர் பிளேல நல்லா போடுறாங்க. மிடில் ஓவர்ஸ் நீங்க வரும்போது மிடில் ஓவர்ஸ்லயும் வந்து 7 to 10 நீங்க அட்டாக் பண்ணோம். அட்டாக் பண்ணி 4 விக்கெட் 10 ஓவர் நீங்க எடுத்தீங்கன்னா தான் இந்த மாதிரி பாட்டா பிச்சர் எல்லாம் உங்களுக்கு ரிஸ்பைட் இருக்கும். ஆமா, பிச்சு வந்து நான் பிளேட் வெல் இல்லைன்னு சொல்ல, 270 விக்கெட்ஸ் பாட்டம் லைன். இந்தியா 225 கொடுத்ததுக்கு காரணம் அவங்க வந்து ஜாலியா வந்து எல்லாத்தையும் இது பண்ணாங்க, அதுல வந்து எந்த சந்தேகம் கிடையாது. பாருங்க, அபிஷேக் சர்மா, ரிங்கு சிங் இவங்கெல்லாம் வந்து போலிங் போட்டாங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு நாட் டேக்கிங் எனி கிரெடிட் அவே ஃப்ரம் நியூசிலாந்து ஸ்கோரிங் 225. அந்த மொமெண்ட் 271 ஆன் த போர்டு. அதுக்கப்புறம் தே ரியலி வாண்ட் டு எக்ஸ்பெரிமெண்ட் த பெஸ்ட் வே பாசிபிள். அடி ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல 40 ரன் கொடுத்தாரு ஹர்ஷதீப் சிங். ஆமா இருந்தாங்க டக் அவுட்ல. அவங்களுக்கு தெரியும் 10 ஓவர்ல 131 அங்க இருந்தா அடிக்க முடியாது, ஒரு தப்பு 2 தப்பு பண்ணா இது பண்ண முடியும் அப்படின்னு. நியூசிலாந்து பேட்டிங் ஹஸ் பீன் அ ரெவல்யூஷன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரே ஒரு மேட்ச் வந்து 155 அடிச்சு தோத்தாங்க பாருங்க
பாருங்க. அதை தவிர நியூசிலாந்து பேட்டிங் ஹஸ் பீன் ஸ்டாண்ட் அவுட். ஃபின் ஆலன் வேற வந்துட்டாரு. சொன்ன மாதிரி மார்க் சாப்மேனை தான் உட்காத்தி வச்சாங்க. அப்படிதான் அவங்க எப்படி யோசிப்பாங்க, ஒருவேளை ஜிம்மி நீஷம் கொண்டு வரலாமா டு ஆட் தட் வெரைட்டி. ஏன்னா மைக்கேல் பிரேஸ்வரோட ஃபிட்னஸ் லெவல்ஸ் ரெக்கவர் ஆவாரா T20 வேர்ல்ட் கப்புக்குன்னு தெரியல. என்னன்னு தெரியல, இல்ல ப்ரிகாஷனுக்காக உட்காத்தி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அவர் கொஞ்சம் கில்லாடியா ஒரு 2-3 ஓவர் போடுவாரு, அது போச்சு அவங்களுக்கு. அப்படிங்கும் போது டஃபியும் நல்லா தான் போடுறாரு, ஹென்ரியும் நல்லா தான் போடுறாரு, சந்தேகமே கிடையாது. யூ நீட் டு டேக் த இனிஷியேட்டிவ். அட் 6 overs 54 for 2 அட்வான்டேஜ் நியூசிலாண்டு. அந்த 7 to 10ல 48 கொடுத்தாங்க பாருங்க. அந்த மொமெண்டம் அங்க போச்சு. இன்னொன்னு அடிக்க ஆரம்பிச்சா அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. they have to find a way, but New Zealand will also do well. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இந்தியா பாத்தீங்கன்னா they have got their playing 11 right, and their playing 11 going to the first match in my opinion will be Abhishek Sharma 1, Sanju Samson சாரி அந்த ஒரு பாசத்துல சொல்றேன், இஷான் கிஷன் 2, சூரியகுமார் யாதவ் 3, திலக் வர்மா 4, Hardik Pandya 5, Shivam Dube 6, 7 is going to be Rinku Singh, 8 is going to be Akshar Patel, 9 is going to be Arshdeep Singh, 10 is going to be Jasprit Bumrah, 11 is going to be Varun Chakravarti. இதுதான் அவங்களோட பிளேயிங் 11. இதுதான் அவங்களோட பெஸ்ட் பிளேயிங் 11. ஏன்னா உங்களுக்கு ரெண்டு அட்டாக்கிங் ஃபாஸ்ட் பவுலர், தட் இஸ் கோயிங் டு பி பும்ரா அண்ட் Arshdeep who can bowl in 2 phases. Hardik Pandya shares the load in power play. They've got a spinner who bowls with an absolute control in Puerto Rico. That is going to be Akshar Patel. And then they got an attacking spinner that is going to be Varun Chakravarti. அப்படிங்கும்போது I don't see them playing Kuldeep Yadav. சிவம் துபேவை அவங்க வந்து ஒரு ஆல்ரவுண்டரா பாக்குறாங்க, அண்ட் ஹஸ் டெலிவர்ட் ஆல்சோ. இதுல எந்த சந்தேகம் கிடையாது. இந்த அபிஷேக் சர்மா எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட். I don't see him getting a chance to bowl unless otherwise improve பண்றாங்க. They trust சிவம் துபே that give an over or 2 அப்படின்னு. இந்த டீம் வந்து நல்ல பெட்டரா இருக்கு. The title defense is on. Let us see how they start. Not taking anything away for granted. You've got some associate nation teams also there for them to really warm up when they go to Super 8s. அப்படிங்கும்போது the chances of defending the trophy looks high. New Zealand also will really challenge a lot of teams. Whether they've got the legs to go all the way, கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். லெட் அஸ் see what happens அப்படின்னு. அடுத்த என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லா டீம்ஸும் அவங்களோட ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் முடிஞ்சு போச்சு. இங்கிலாந்து ஸ்ரீலங்கா சீரீஸ் வந்து முடிய போகுது. Pakistan have beaten Australia 2-0 with 1 T20 to go. India has finished the series. Almost everything is over. February 7th T20 World Cup is going to come and entertain you with a lot of previews and reviews until I come back and entertain you for the T20 World Cup previews and reviews. It's all goodbye from your favorite channel, P Dog Speaks. Thanks a lot and bye-bye.